So good evening to all. நேற்று நம்ம மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ நான் இப்போ தான் ஷேர் பண்ணேன். அப்லோடிங்கில் கொஞ்சம் இஷ்யூ இருந்ததுனால இப்போ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம எம்எஸ்எஸ்கியூஎல்ல ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது எப்படி, அண்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது எப்படி, ஒரு டேபிளை இதெல்லாமே பேசிக்ஸ் பார்த்துருவோம். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்டீரியரா போய் இன்செர்ட்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் அண்ட் அப்டேட்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் தனித்தனியாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளோ பார்த்துலாம். நம்ம ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்றோம், அந்த டேட்டாபேஸை உள்ள ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம், அண்ட் அந்த டேபிள்ல டேட்டாஸை ஃபீட் பண்றோம். ஃபீட் பண்ண டேட்டாஸை நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம், அண்ட் மறுபடியும் அந்த டேட்டாஸை நம்ம டெலீட் பண்றோம், தென் அந்த டேபிளையும் டெலீட் பண்றோம், தென் டேட்டாபேஸையும் டெலீட் பண்றோம். இந்த ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்மளோட எஸ்கியூஎல் குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நான் ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணணும். ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம்னா சிம்பிள் சின்டெக்ஸ் தாங்க இதில். ஸோ நீங்கள் ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் சின்டெக்ஸு. ஸோ எப்படின்னா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறீங்க, ரைட். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ், அப்புறம் உங்கள் டேட்டாபேஸோட நேம். ஸோ நான் இங்கே பைத்தான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இந்த பிளாக் கலர்ல இருக்கிறதுல என்னோட டேட்டா பேசஸ், ரைட். ஸோ இங்கே எனக்கு பைத்தான்ங்கிற டேட்டாபேஸ் இல்லை, ஜஸ்ட் கிரியேட் டேட்டாபேஸ் பைத்தான் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்றேன். ஓகே, ஸோ ரன் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா, அப்போ எனக்கு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்க இதை வியூ பண்ணி பார்க்கணும்னா இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுல சங்கர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு தென் ரன் பண்ணுங்க. சங்கர் மீன்ஸ் அந்த உங்களோட சர்வர். இங்கே எனக்கு சங்கருங்கிறது என்னோட சர்வர், அதனால நான் அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் கீ இருக்குல்ல, ஸோ இதை கொடுத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆயிரும், அண்ட் உங்களோட டேட்டாபேஸை நீங்க இங்கே வியூ பண்ண முடியும். ஓகே, ஸோ பைத்தான்ங்கிற டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு, ரைட். ஸோ இந்த டேட்டாபேஸ்க்குள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும்னா டேபிள்ஸ், வியூஸ், எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 ஃபைல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபைல்ஸ்ல என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டேபிள் கிரியேட் பண்ற உள்ள எந்த டேபிளும் கிடையாது, வெறும் ஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்கு. நம்ம டேபிள் இப்போ கிரியேட் பண்ண போறோம், ரைட். ஸோ நேற்று நம்ம டேட்டா டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு அப்படின்னு. பைத்தான்ல பார்த்தீங்கன்னா பைத்தான் அண்ட் எஸ்கியூஎல். ஸோ பைத்தான்ல இன்ட் அண்ட் எஸ்கியூஎல் இன்ட். ஓகே, ஸோ பைத்தான்ல ஃப்ளோட் அண்ட் எஸ்கியூஎல் ஃப்ளோட் இருக்கு, அண்ட் பைத்தான்ல ஸ்ட்ரிங்கு. ஸோ இங்கே நம்ம என்வையர் கேரக்டர் கொடுப்போம், அப்புறம் அதோட மெமரி லொகேஷன் கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ இது அதுதான் டேட்டா டைப். அண்ட் இது இன்னொரு டேட்டா டைப் இருக்கு நம்ம எஸ்கியூஎல்ல, டேட் அண்ட் டைம். ஸோ இது எதுக்குன்னா டேட் டைம் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்காக. ஸோ டேட் டைம் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் ஒரு டேட்டா டைப் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா டைப் எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயி அட்டண்டன்ஸு, ஸ்கூல்ல அட்டண்டன்ஸு, அண்ட் ஆஃபீஸ்லாம் போயிட்டீங்கன்னா அங்கே அட்டண்டன்ஸ் நடக்கிறது, ஒரு ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் பில் பேமெண்ட்டு, ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டேட்ஸ் எல்லாம் நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தெரியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு இந்த டேட்டா டைப் வந்து யூஸ் ஆகுது. இந்த டேட் டைம் டேட்டா டைப் வந்து அதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ நான் இப்போ இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்ம டேட்டா டைப், ரைட். ஸோ இப்போ நம்ம டேபிளை கிரியேட் பண்ணலாம். ஸோ டேபிளை எப்படி கிரியேட் பண்ணலாம்னா கிரியேட் டேபிள் அண்ட் இங்கே நீங்கள் டேபிள் நேம் கொடுக்கணும், ரைட். ஸோ இங்கே வந்து நீங்கள் டேபிள் நேம் கொடுக்கணும். நான் இங்கே ஸ்டூடெண்ட்னு கொடுக்குறேன். ஓகே,
ஸோ அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் அதுக்குள்ள உங்களோட காலத்துக்கான டேட்டா டைப்பு அண்ட் அப்புறம் கம்மா, அவ்வளோதான். ஓகே, ஸோ டேபிள் என்ன இருக்கும், காலம்ஸ் அண்ட் ரோஸ் இருக்கும். ஓகே, ஸோ ரோஸ் வந்து n நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும் அண்ட் காலம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறப்ப எந்தெந்த காலம்ஸ்னு கிரியேட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இந்தந்த காலம்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டேட்டாஸை ஃபீட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ அப்போ என்னென்ன காலம் நான் கிரியேட் பண்ண போகிறேன்? ஃபர்ஸ்ட் ஐடி. ஸோ ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு டேட்டாபேஸ், சாரி ஒரு டேபிள். ஓகே, ஸோ அதில் ஐடிங்கிறத கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் இது எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ என்னோட டேட்டாபேஸை நான் சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸில் இருக்கு. ஓகே, ஸோ நான் டேட்டாபேஸை சூஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? யூஸ் என்னோட டேட்டாபேஸ் நான் என்ன கிரியேட் பண்ணேன்? பைத்தான், ரைட்? ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். எனக்கு பைத்தான் மாறிடுச்சுங்களா இங்கே? ஸோ இங்கே வந்து பைத்தான் மாறிடுச்சு, ரைட்? ஸோ இப்போ நான் டேபிளை கிரியேட் பண்ணலாம். கிரியேட் டேபிள், ரைட்? டேபிளோட நேம் வந்து ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள உங்கள் காலம் நேமு, ஃபர்ஸ்ட் காலம் ஐடி கொடுக்குறேன். ஸோ ஐடி வந்து நம்ம இன்டிஜர் வேல்யூ தானே, ஸோ ஐடிங்கிறது நம்பர்ஸில் தானே இருக்கும். ஸோ அதனால நான் இங்கே இன்ட்டு கொடுக்குறேன், ரைட்? அப்புறம் கமா கொடுத்துருங்க. அடுத்த காலம். ஓகே, ஸோ அடுத்த காலம் இது ஸ்ட்ரைட் லைனில் கொடுக்கலாம். என்ட்ரு பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்க்கறது கொஞ்சம் கிளியராக புரியும் இல்லையா? ஸோ அதனால அப்படி கொடுத்துருக்கேன். அண்ட் ஐடி, அதுக்கப்புறம் என்ன கொடுக்கலாம்? நேம். ஸோ நேம் வந்து ஸ்ட்ரிங் தானே, ஆல்பபெட்ஸ், அதனால n வேர் கேர்ல கொடுத்துட்டு 250. ஓகே, தென் அப்புறம் கமா. ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் டிபி. ஸோ இதில் கேஸ் சென்சிட்டிவ் பிரச்சனை கிடையாது, ரைட்? ஸோ பைத்தானில் தான் கேஸ் சென்சிட்டிவ் பிரச்சனை. நீங்கள் லோயரில் கொடுத்தீங்கன்னா லோயர்லேயே லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வரும். அண்ட் அப்பர் கேசஸில் கொடுத்தீங்கன்னா அப்பர் கேசஸ்லேயே யூஸ் பண்ணிட்டு வரும். ஓகே, ஸோ இங்கே அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அப்பர் கேஸில் கொடுத்தாலும் லோயர் கேஸில் யூஸ் பண்ணிக்கலாம், லோயர் கேஸில் கொடுத்தாலும் அப்பர் கேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது அந்த வேர்டை தான் ப்ரெடிக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால இங்கே வந்து லோயர் கேஸ் அப்பர் கேஸ் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து n வேர் கேரக்டர் அண்ட் 250. ஸோ கமா, தென் வேற என்ன ஆட் பண்ணலாம்? ஸோ 2-3 மார்க்ஸ் ஆட் பண்ணலாம். தமிழ் மார்க்ஸ் வந்து எதில் ஆட் பண்ணலாம்? ஃப்ளோட்டில் ஆட் பண்ணிக்கலாமா? வேணாம், ஃப்ளோட்லேயே கொடுத்துக்கலாம். ஸோ 0.5 அந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா? ஸோ ஃப்ளோட்டு கமா, அடுத்து என்ன? இங்கிலீஷ். இது ஃப்ளோட்டு கமா, அடுத்து மேக்ஸ். ஃப்ளோட் கமா அண்ட் சயின்ஸ். float comma போதும். ஓகே, ஸோ இவ்வளோ எத்தனை காலம்ஸ் இருக்கு? 1 2 3 and 4 5 6 7 காலம்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ 7 காலம்ஸ் இருக்கு. அண்ட் சிம்பிள், ஒரு காலம் நேம் அதுக்கான டேட்டா டைப், ஒரு காலம் நேம் அண்ட் அதுக்கான டேட்டா டைப். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ்ல கொடுத்துருங்க. இப்போ ரன் பண்ணுங்க. F5 கொடுத்தீங்கன்னா ரன் ஆயிரும். ஓகே, ஸோ F5 கொடுத்தீங்கன்னா ரன் ஆயிரும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சுங்களா? தென் இப்போ பார்த்தீங்கன்னா உங்க டேட்டாபேஸ்ல இருக்காது, ஏன்னா இந்த சர்வரை நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ இங்கே பார்க்கறதுக்கு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே, ரைட்? ஸோ நீங்க இங்க செலக்ட் கொரின்னு ஒரு கொரி இருக்கு, அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க டேபிள் கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆர் நீங்கள் டேட்டாபேஸில் போயிட்டு உங்களோட டேட்டாபேஸ் என்ன? பைத்தானை கிளிக் பண்ணுங்க. அதில் உங்கள் டேபிள்ஸ், ஸோ இங்கே வந்துச்சு பாருங்க, டிபிஓ டாட் ஸ்டூடெண்ட். ஸோ உங்கள் டேபிள்ஸ் எல்லாமே டிபிஓ டாட் அப்படிங்கிற ஃப்ரண்ட் சைடு எக்ஸ்டென்ஷனோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இங்கே ஸோ உங்கள் டேபிள்ஸ் எல்லாமே டிபிஓ டாட் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நீங்கள் டேபிளோட நேம் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்போ இங்கே டிபிஓ டாட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எனக்கு கிடைச்சி. ஓகே,
ஸோ இதில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வியூ பண்ணணும்னா இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா ப்ளஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா காலம்ஸு கீஸு கன்ஸ்ட்ரைன்ஸ் இதெல்லாம் வரும். ஓகே, ஸோ காலம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன காலம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் தெரியும். இன்ட்டு, நேமு, டிபார்ட்மெண்ட், தமிழ், இங்கிலீஷ், தென் அதர் லாங்குவேஜஸ், ரைட். ஸோ அடுத்து லாங்குவேஜ் இல்லை, சப்ஜெக்ட்ஸ், மேக்ஸு, சயின்ஸ், இதெல்லாமே கிடைச்சிருச்சு, ரைட். இப்போ இந்த டேபிளை நான் வந்து ஓகே இட்ஸ் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஒரு ஃப்ளோ மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது அப்படின்னு. தென் டேபிள் கிரியேட் பண்ணுறதும் நம்ம கிளியராக பார்ப்போம், அண்ட் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதும் இன்னும் கிளியராக பார்ப்போம். நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, ரைட். இப்போ ஒரு ஃப்ளோ வந்து போயிடணுங்கிறதுக்காக சிம்பிளாக உங்களுக்கு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃப்ளோங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் சர்வர் ஓப்பன் பண்ணுறோம் அண்ட் சர்வரில் டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டேட்டாபேஸை உள்ள டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ தென் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணுறோம் டேபிள் இருக்கா அப்படின்னு. அண்ட் அந்த டேபிள்ஸ்குள்ள டேட்டாஸை ஃபீட் பண்ணுறோம். இது ஒரு ஃப்ளோ. ஓகே, ஸோ இந்த ஃப்ளோக்காக சின்ன சின்ன பேசிக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு அண்ட் டேபிளுக்குள்ள டேட்டாஸ் ஃபீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஸோ செலக்ட் கொரியை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். செலக்ட், ஸோ ஸ்டார் கொடுக்குறேன். ஸ்டார் எதுக்குன்னா எனக்கு இருக்கிற எல்லா காலத்தையும் கொண்டு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார். ஓகே, ஸோ செலக்ட் எதுக்குன்னா நான் அந்த காலமை செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ இங்க என்ன செலக்ட் பண்றேன், ஸ்டார்னு கொடுக்குறப்போ அந்த டேபிள்ல இருக்கிற எல்லா காலத்தையும் செலக்ட் பண்றேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஃப்ரம் வேர் அப்படின்னு கொடுக்கணும். ஃப்ரம் வேர்ங்கிறது என்ன, எங்க எந்த டேபிள்ல இருந்து நீ வந்து காலம்ஸை செலக்ட் பண்ற. ஸோ இங்க நான் என்ன டேபிள்ல இருந்து செலக்ட் பண்றேன், ஸ்டூடெண்ட். ஓகே, ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள்ல இருந்து காலம்ஸை நான் செலக்ட் பண்றேன். தட்ஸ் ஆல். ரன் பண்ணீங்கன்னா ஸோ உங்களோட காலம்ஸ் நேம்ஸ் வந்துருச்சுங்களா, ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ். ஓகே, ஸோ இன்னும் நம்ம டேட்டாவை ஃபீட் பண்ணலை. இப்போ டேட்டாவை ஃபீட் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னா சிம்பிள் இன்சர்ட் இன்டூன்னு கொடுத்துருங்க. ஸோ இன்டூ எங்க இன்சர்ட் பண்ண போறோம், ஸ்டூடெண்ட்ல. ஓகே, ஸோ என்னென்ன காலம் இன்சர்ட் பண்ண போறாங்கிறத இங்கே கொடுக்கணும். ஸோ ஓகே, ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி வித் ஹெட்டர்ஸ் இருக்கா கொடுத்துட்டு நீங்கள் டைப் பண்ணணும். இது ஒரு ஷார்ட்கட் வே, நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா டேட்டாஸ் எதுவும் இல்லை. நீங்கள் டேட்டாஸ் இருக்கிறப்போ காப்பி வித் ஹெட்டர் கொடுத்தீங்கன்னா டேட்டாவோட சேர்த்து ஹெட்டரும் வந்து காப்பி ஆகும், ரைட். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி உங்கள் காலம்ஸ் எல்லாம் கமாஸால செக்ரிகேட் பண்ணி நீங்கள் டப்புள்ஸ் கொடுப்பீங்க இல்லையா, ஸோ டப்புள்ஸ் மாதிரி இங்கே கொடுத்துடணும், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறோம், இன்சர்ட் இன்டூ உங்களோட டேபிள். ஓகேங்களா, ஸோ உங்களோட டேபிள், அப்புறம் டேபிள் அடுத்து ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்திசிஸ்க்குள்ள காலம் என்னென்ன காலம் இருக்கோ அந்த காலம் நேம் எல்லாத்தையும் கொடுத்துடணும். இது வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்றது. ஓகே, தென் அடுத்து வேல்யூஸ் கொடுக்கணும் இல்லையா, சிம்பிள் வேல்யூஸ்னே டைப் பண்ணிருங்க. ஸோ வேல்யூஸ்னே டைப் பண்ணிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ல ஸோ இங்க வந்து என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆர்டர்ல வேல்யூ கொடுத்துருங்க. வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஐடி வந்து 1, நம்ம இதை கீழே போட்டுக்கலாம், கொஞ்சம் கிளியரா தெரியும் இல்லையா. ஸோ 1 அண்ட் கமா நேம் என்ன, ஏதோ ஒரு நேம், சுரேஷ். ஓகே, ஸோ இது வந்து நீங்க ஸ்ட்ரிங்ல கொடுக்கணும். ஓகே, ஸோ நீங்க இங்க வந்து வேர் கேரக்டர் இல்லையா, என்வேர் கேரக்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பைத்தான்ல வந்து டபுள் கோட்ஸ் அண்ட் சிங்கிள் கோட்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க சிங்கிள் கோட் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இதை வித்தியாசம், சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்கும் ஒரு கோடிங்க்கும் இன்னொரு கோடிங்கும். ஓகே, ஸோ இங்க வந்து சிங்கிள் கோட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் நேம் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடி, அடுத்து நேம் கொடுத்துட்டேன், அடுத்து டிபார்ட்மெண்ட் சிஎஸ்இ. ஓகே, ஸோ சிஎஸ்இன்னு கொடுத்துட்டேன். தென் அடுத்து ஸோ மார்க்ஸ் கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஒரு 35, 67, ஸோ இன்னும் 2 சப்ஜெக்ட் கொடுக்கும், 78, 45. ஓகே, 1 2 3 4 5 6 7 and 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ இப்போ எனக்கு எல்லா காலத்துக்கும் நான் வேல்யூ கொடுத்துட்டேன், ரைட். இப்போ F5 கிளிக் பண்ணுங்க.
ஸோ ஒன் ரோ அஃபெக்டட் அப்படின்னு வருதுங்களா. ஸோ அஃபெக்டட் மீன்ஸ் ஸோ அந்த ரோல ஏதோ ஒரு அஃபெக்டா இருக்கு அப்படின்னு வரும், ரைட். ஸோ இப்போ நான் இன்னொரு வேல்யூ இன்சர்ட் பண்றேன், ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வேல்யூ வந்து அது இன்சர்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்க நீங்க ஒவ்வொரு லைனையும் செலக்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணிருக்கீங்கல்ல, இப்போ F5 கொடுத்தீங்கன்னா அந்த செலக்ட் பண்ணிருக்க லைன் மட்டும் ரன் ஆகும். அந்த மாதிரியும் இதுல ரன் பண்ண முடியும். ஓகே. அண்ட் கீழே நான் என்ன கொடுக்குறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளோட நேம் கொடுத்துட்டு இப்போ இந்த லைனை மட்டும் நான் செலக்ட் பண்ணி என்னால் ரன் பண்ண முடியும். ஓகே, அந்த லைனை மட்டும் ரன் பண்ணுறேன். ஸோ மேலே இன்சர்ட் வந்து ரன் ஆகலாம், அந்த லைனை மட்டும் ரன் பண்ணுறேன். எனக்கு ஐடி 1 சுரேஷ் சிஎஸ்சி அண்ட் 3566677845 அப்படிங்கிற வேல்யூ இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அடுத்து ஐடி 2 வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஐடி 2 நீங்கள் சங்கர். இப்போ நீங்க ரெண்டு கொரி இருக்குல்ல, மேல ஒரு லைன் இருக்கு, கீழே ஒரு லைன் இருக்கு. ஓகே. ஸோ ரெண்டுமே வேற வேற டாஸ்க் பண்ணுது. ஒன்னு இன்சர்ட் பண்ணுது, இன்னொன்னு டேட்டா ஃபெச் பண்ணி எடுக்குது. இப்போ நீங்க F5 அமுத்துனீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல இருக்க லைன் ரன் ஆகி இன்சர்ட் பண்ணிடும். அண்ட் கீழே இருக்க செகண்ட் லைன் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் அட் அ டைம்ல நம்மளால ரன் பண்ண முடியும். ஸோ இங்கே ட்ரிபிள் இ. ஓகே. ஸோ மார்க்ஸ் 52. ஸோ இங்கே ஒரு 77 நீங்கள் ஒரு 38 42. ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ தெரியுதுங்களா, இன்னொரு வேல்யூ ஆட் ஆயிடுச்சு, ரைட். ஸோ இதே மாதிரி இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே நீங்கள் 4-5 லைன்ஸை கூட ரன் பண்ணிக்கலாம், ரைட். ஃபர்ஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு அண்ட் செகண்ட் வந்துட்டு எனக்கு வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே. தென் இன்னொரு வேல்யூ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ தினேஷ். ஓகே. ஸோ ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க தினேஷ் வந்து ஆட் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி எவ்வளோ ரோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே. ஸோ இப்போ ராஜேஷ் ஆட் ஆயிடுச்சுங்களா. ஸோ அடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம், ரைட். ஸோ இதில் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இது பேசிக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் ரிப்பீட் பண்ணுறேன். எனி சந்தேகம், டவுட்ஸ்? சார் ஒரே டைம்ல வந்துட்டு 4-5 வேல்யூஸ் ஒட்டுக்கா ஆட் பண்றது பண்ணலாங்க. எப்படி பண்ணலாம்னா, ஸோ இங்கே கமா கொடுத்துட்டு மறுபடியும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் அண்ட் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதே மாதிரி நான் இங்கே வந்து கார்த்தி கொடுக்குறேன். நீங்கள் அன்பு. ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். அட் அ டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் 2 வேல்யூ ஆட் பண்ணேன்னா, ஸோ இன்னொரு கமா கொடுத்துட்டு வேல்யூஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த செட்டை வந்து நீங்கள் இன்னொரு கமா கொடுத்துட்டு மறுபடியும் காப்பி பண்ணி போடலாம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து காலம் வந்து டிஃபைன் பண்ணிட்டீங்க. அண்ட் இந்த செட் இருக்கு இல்லையா, செட் அந்த வேல்யூஸோட செட், வேல்யூஸ் கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை செட் வேணாலும் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இந்த அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கமா மட்டும் கொடுத்துடணும். ஓகே. ஸோ கமா கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ஆட் ஆயிடுச்சுங்களா எனக்கு. மறுபடியும் இன்னும் 9 ரோ இருக்குது அண்ட் மறுபடியும் ரன் பண்ணுறேன். எனக்கு 12 ரோ ஆட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு மெத்தட் இருக்குது, ரொம்ப ஈஸியான மெத்தடு. அது பல்க் டேட்டாக்கெலாம் ஆட் பண்ணுறப்போ யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் அது இன்னும் கொஞ்சம் போனதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போயே சொல்லிட்டா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்னும் 2-3 கிளாஸ் போகிறப்போ நான் சொல்கிறேன் அது எப்படி. ஓகேங்களா? வேற யாருக்கா இதுல டவுட் இருக்கா? நோ சார். ஓகே. ஸோ நம்ம இப்போ ரோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம், சரிங்களா? ரோஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ செலக்ட்
ஸ்டார் ஃப்ரம். ஓகே, இப்போ நான் கேபிட்டல் லெட்டர்ல அடிச்சிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? ஸோ இதுல கேஸ் சென்சிட்டிவ் பிரச்சனை இல்லை, நீங்க கேபிட்டல்லே அடிக்கலாம், ஸ்மால்லே அடிக்கலாம். ஓகே, அந்த ப்ராப்ளம் இங்க கிடையாது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ரன் பண்றேன். ஸோ எனக்கு இப்போ இங்க எத்தனை ரோ இருக்குங்கிறது இந்த ஃப்ளோட்டிங் விண்டோ. ஓகே, ஸோ இப்போ இங்கே எத்தனை ரோ இருக்குங்கிறது இந்த சைடு வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு 12 ரோ வந்து பிரிண்ட் ஆயிருக்குன்னா 12 ரோ உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சரியா? ஸோ இதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் பையனோட நேமு, இல்லை ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், இல்லை ஒரு பர்டிகுலர் ஐடியை வச்சு, ஓகே, ஸோ பர்டிகுலர் ஒரு ஐடியை வச்சு நான் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னா என்னால் முடியும். எப்படி பண்ணலாம்னா ஜஸ்ட் வேர்னு கொடுங்க. ஓகே, ஸோ வேர் எங்க நீங்க அந்த டேட்டாவை வந்து ஃபெச் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்காக வேர். ஓகே, ஸோ வேருக்கு அப்புறம் காலமோட நேம் கொடுக்கணும். காலமோட நேம் யாரோட டேட்டா ஃபெச் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் நேம் கொடுக்குறேன். ஓகே, நீங்க எந்த காலம் வேணா யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு சங்கரோட டேட்டாவை நான் ஃபெச் பண்றேன். ஓகே, சங்கர் வந்து ஆக்சுவலா ஸ்ட்ரிங் தானே இது, ஸோ அதனால இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டேட்டா மட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு. ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி தனித்தனி டேட்டாஸை ஃபைண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். என்னென்ன இப்போ ஒரு 1,00,000 டேட்டா இருக்குன்னா அந்த 1,00,000 டேட்டால ஸோ நேற்று மூவ் ஆன பில்ஸ் மட்டும் எவ்வளவு, அண்ட் இன்னைக்கு மூவ் ஆகிற பில்ஸ் மட்டும் எவ்வளவுன்னு தனித்தனியா உங்களால ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கு நம்ம வேர் அப்படிங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். வேர், அதுக்கப்புறம் நேம்ஸ், காலமோட நேம்ஸ் ஃபுல்லா கொடுக்கலாம். ஓகே, ஸோ காலமோட நேம் வச்சு தான் இங்க ஃபுல்லா ப்ராசஸ் பண்ண போறோம் நம்ம. ரைட்? இப்போ நான் வேற எடுத்துறேன். ஸோ இப்போ வேர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ நம்ம வேறுங்கிற கிளாஸை வச்சு, சரி, வேறங்கிற கண்டிஷனை வச்சு ஒரு தனி கிளாஸ் எடுக்கும். ரைட்? ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிடும் உங்களுக்கு ஈஸியா. ஸோ இதெல்லாம் இப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு ஐடியா கிடைச்சிடும். அடுத்து நம்ம பார்க்குறப்போ இன்னும் டீப்பா பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனாலதான் எல்லா கீழேயும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார் கொடுத்து பார்த்தோம். ரைட்? ஸோ இப்போ என்னென்ன காலம் நமக்கு வேணுமோ அதை அங்கே கொடுக்கலாம். செலக்டிங் பக்கத்துல என்னென்ன காலம் எனக்கு வேணும், நான் எல்லா காலமும் ஒரு 100 காலம் இருக்குன்னா 100 காலத்தையும் நான் பிரிண்ட் பண்ண போறது, எனக்கு ஒரு 10 காலம் தான் வேணும். ஸோ 10 காலம் மட்டும். ஆனால் 100 காலம் ஒரு யூஸ் இருக்கும். அதுல இப்போதைக்கு நான் ஒரு பில்லிங் போடுறேன்னா கஸ்டமர் நேமு அதோட டோட்டல் பில்லு மட்டும் இருந்தா எனக்கு போதும். ஓகே, ஸோ மற்ற டீட்டெயில் அங்கே தேவையில்லை இல்லையா? அதனால இப்போ இங்க நம்ம என்னென்ன டீட்டெயில் வேணுமோ அதை மட்டும் இங்க கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்துக்கலாம் அண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இதையும் கமால செப்பரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். அண்ட் என்னோட சயின்ஸ் மார்க் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ ரன் பண்ணீங்கன்னா 3 காலம் மட்டும் பிரிண்ட் ஆகுதுங்களா? ஏன்னா நம்ம வேர் கண்டிஷன் எடுத்துட்டோம், அதனால எல்லா ரோவும் பிரிண்ட் ஆகுது. அண்ட் நான் இங்க என்ன காலம் கொடுத்துருக்கோன்னா அந்த 3 காலம் மட்டும் பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணுது, இந்த செலக்ட் குறி உங்களோட டேட்டாஸ்ல இருந்து என்னென்ன டேட்டா வேணுமோ அதை எடுத்து நமக்கு ஷோ பண்ணுது. இந்த டேட்டாவை நம்ம வச்சு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட ஒரிஜினல் டேட்டான்னு இருக்கும் இல்லையா, ஒரிஜினல் டேபிள்ல இருக்க டேட்டா அப்படியே தான் இருக்கும். அதுல எந்த அஃபெக்ஷனும் ஏற்படாது. ஓகே, ஸோ நீங்க இன்சர்ஷனோ ஆர் அப்டேஷனோ கொடுக்குறப்போ மட்டும்தான் அந்த டேட்டால ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் இந்த செலக்ட்லாம் யூஸ் பண்ணினீங்கன்னா அந்த டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணி நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டேட்டா வச்சு நம்ம வெப்பேஜ் கூட கனெக்ட் பண்ணி இந்த டேட்டாவை அங்கே டிஸ்பிளே பண்ணலாம். அண்ட் இந்த டேட்டாஸ் வச்சு நம்ம வேற ஏதாவது டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க காலமை தனித்தனியாக கொடுத்தும் டேட்டாஸ் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் இப்போ என்ன பார்த்தோம், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்துட்டோம். அண்ட் ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள டேபிள் எப்படி இன்சர்ட் பண்றதுங்கிறத, டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்த்துட்டோம். அண்ட் டேபிள்குள்ள டேட்டாஸ் எப்படி இன்சர்ட் பண்றதுங்கிறத பார்த்தோம். அண்ட் டேட்டாஸை எப்படி என்ன டேட்டா எனக்கு வேணுமோ அதை ஃபெச் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ரைட்? அதுக்கப்புறம் காலம் வைஸும் பார்த்துட்டோம். இப்போ
அப்படியே இதுல இருக்க எல்லா டேட்டாஸும் ஒன் பை ஒன்னா டெலீட் பண்ணும். ரைட், ஃபர்ஸ்ட் எப்படி டெலீட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார், ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், ஓகே செலக்ட் ஸ்டார் ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ இதில் ஏதோ ஒரு டேட்டாவை மட்டும் நான் டெலீட் பண்ணணும்னா, ஸோ அந்த டேட்டாவை மட்டும் இப்போ நான் இங்கே சுரேஷ்ங்கிற டேட்டா மட்டும் நான் டெலீட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதை எப்படி கொடுக்கலாம்னா ஜஸ்ட் டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் கொடுத்துட்டு உங்கள் டேபிளோட நேம் ஸ்டூடெண்ட் கொடுத்துருங்க. அண்ட் எங்கே டெலீட் பண்ண போகிறீங்க, வேர். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். எந்த டேட்டாவை டெலீட் பண்ண போகிறோமோ அந்த கண்டிஷன், எந்த கண்டிஷன் அப்படி நான் டெலீட் பண்ண போகிறேன், ஸோ அதை நம்ம கொடுக்கணும் இல்லைங்க. இங்கே நான் என்ன கொடுக்குறேன், நேம் ஈக்குவல் டு சுரேஷ். ஓகே, ஸோ இப்போ பாருங்க 12 ரோ இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ரன் பண்ணதுல 12 ரோ இருக்கு. அண்ட் இந்த ரோவை நான் டெலீட் பண்றேன். ஒன் ரோ அஃபெக்டட்னு வருதுங்களா. ஓகே, ஸோ இப்போ இது அப்படியே இருக்கட்டும். கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஓகே, இதை ரன் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு 11 லைன் தான் இருக்கு. ஸோ சுரேஷ் ஓட ஐடி வந்து ஃபர்ஸ்ட், அந்த ஃபர்ஸ்ட் ஐடி வந்து டெலீட் ஆயிடுச்சு இல்லையா. இது என்ன பர்டிகுலரா என்ன வேல்யூவை நான் டெலீட் பண்ணுமோ அந்த வேல்யூவை மட்டும் இப்போ நான் பாஸ் பண்ணி அந்த ரோவை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இது ஒரு மெத்தட். ரைட், தென் இதுல இருக்க இந்த டேபிள்ல இருக்க எல்லா டேட்டாஸையும் நான் டெலீட் பண்ணணும்னா சிம்பிள், இந்த வேர் கண்டிஷன் மட்டும் எடுத்துட்டு அப்படியே ரன் பண்ணா இந்த டேபிள்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் டெலீட் ஆயிடும். 11 rows affected. ஓகே, இப்போ இந்த டேபிள் இருக்க எல்லா டேட்டாவும் டெலீட் ஆயிடுச்சு. நான் இப்போ இந்த டேபிளை ரன் பண்ணி பார்க்குறேன். அண்ட் இங்கே எனக்கு வெறும் காலம் மட்டும்தான் இருக்குது, டேட்டாஸே இல்லை. எல்லா டேட்டாஸையும் டெலீட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இதனால தான் இந்த டெலீட்டு, அப்டேட்டு அண்ட் இன்சர்ட்டு இதெல்லாம் வந்து நியூ ட்ரைனிங்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி அப்டேஷனும் இன்சர்ட் பண்ணுறது தான் ரெகுலேட் பண்ணி வச்சுருவாங்க. ஓகே, ஸோ நியூ ட்ரைனிங்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம இப்போ வேர் கண்டிஷன் கொடுத்ததுனால அந்த ஒரு லைன் வந்து டெலீட் ஆச்சு. வேர் இன்கேஸ் அவங்க வேர் கொடுக்க மறந்துட்டு F5 ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், ஃபுல்லாக டெலீட் ஆகிடும். அவங்க வச்சிருக்கிற எல்லா டேட்டாஸும் டெலீட் ஆகுது. ரைட், ஸோ இப்போ டெலீட் பண்ணோம், இந்த டேட்டா வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த டேபிளையே நான் வந்து டெலீட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், டேபிள் இருக்க டேட்டா மட்டும் இப்போ நான் டெலீட் பண்ணேன். இப்போ டேபிளே டெலீட் பண்ணணும். அதுக்கு என்னன்னா ட்ராப் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். இப்போ ட்ராப்னா என்ன, ஸோ ட்ராப் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த டேபிளை நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன், இந்த டேட்டாபேஸ்ல இருந்து ட்ராப் அவுட் பண்ணிடுறேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஸோ அன்னவுன் ஆப்ஜெக்ட், ஓ ஸ்டூடெண்ட்டுங்கிறது டேபிள் இல்லையா. ஸோ நம்மளோட டேட்டாபேஸ் ஓகே கரெக்ட். ஸோ ஸ்டூடெண்ட் இருக்கா இல்லை ஆல்ரெடி டெலிட் ஆயிடுச்சா. ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு செக் திஸ். ஓகே, இங்கே ரன் பண்ணிட்டு தென் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டேட்டாபேஸஸ் பைத்தான் கீழே டேபிள்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதை எப்படி டெலீட் பண்ணணும்னா நீங்க டெலீட்டுக்கு வந்து எந்த சைட் நேம்ஸும் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் டெலீட்னு கொடுத்துட்டு ஒரு அந்த டேபிள் நேம் கொடுத்துட்டு அண்ட் வேர் கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா டேபிள் இருக்க டேட்டாஸ் எல்லாம் டெலீட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ட்ராப் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், நம்ம ரெண்டு விஷயத்தை ட்ராப் பண்ணுவோம். ஒன்று வந்து டேட்டாபேஸை ட்ராப் பண்ணலாம் அண்ட் வந்து டேபிளையும் ட்ராப் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபை பண்ணணும் என்ன டேபிளை நான் டெலீட் பண்ண போறேன்னா டேட்டாபேஸை டெலீட் பண்ண போறேன்னா. அதனால இங்கே டேபிள்னு கொடுத்துருங்க. ஸோ டேபிள்னு கொடுத்துட்டு இங்கே ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சா. இப்போ இங்கே கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுங்க அண்ட் அப்புறம் இப்போ போய் டேட்டாபேஸை வந்து செக் பண்ணுங்க. உங்கள் பைத்தான் தானே உங்கள் டேட்டாபேஸ்.
அண்ட் இங்கே டேபிள் செக் பண்ணீங்கன்னா உள்ள வந்து டேபிள் இருக்காது, ரைட்? ஸோ நான் செலக்ட் கொடுக்குறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் தானுங்க, ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட். இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இன்வேலிட் ஆப்ஜெக்ட் நேம் ஸ்டூடெண்ட், ஏன்னா ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்து இப்போ நம்ம டேட்டா பேஸையும் ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ட்ராப் டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ், ஓகே, ஸோ ட்ராப் டேட்டாபேஸ் பைத்தான். ரன் பண்ணுறேன், எனக்கு ரன் ஆகாது. ஏன்னா இப்போ நான் பைத்தான்கிற டேட்டாபேஸ்க்குள்ளே இருந்து தான் இந்த ஸ்டூடெண்ட் இதெல்லாம் அக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? ஸோ cannot drop database python because it is currently in use. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வேற ஏதாவது டேட்டாபேஸில் இருந்து இந்த டேட்டாபேஸை டெலிட் பண்ணலாம், இல்லைன்னா மாஸ்டர் அப்படிங்கிற மாஸ்டர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டெலிட் பண்ணலாம். ஸோ நான் வேற டேட்டாபேஸ் வந்து நான் கொடுக்குறேன், யூஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த டேட்டாபேஸை பாஸ் பண்ணுங்க. இங்கே பிஆர்ஏசிங்கிற டேட்டாபேஸ் பாஸ் பண்ணுறேன், பண்ணிட்டு அண்ட் இப்போ ட்ராப் பண்ணலாம். நீங்கள் ட்ராப் டேட்டா பேஸ். ஓகே, ஸோ இங்கே பைத்தான்ங்கிறத பாஸ் பண்ணலாம். ஸோ பைத்தான் பாஸ் பண்ணுறேன் அண்ட் ரன் பண்ணுறேன், கமாண்ட் ரன் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நான் இதை கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அண்ட் இப்போ போய் செக் பண்ணுறேன் டேட்டா பேஸஸில். ஸோ பைத்தான்ங்கிற டேட்டா பேஸ் எனக்கு இல்லை இங்கே, சரிங்களா? இப்போ நம்ம கிரியேட்ல இருந்து டிராப் வரைக்கும் ஒரு சீக்வன்ஸ் பார்த்துட்டோம், ரைட்? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு, ரைட்? ஸோ கிரியேட்ல இருந்து டிராப் வரைக்கும் ஒரு சீக்வன்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? சார் அந்த காலம் டெலீட் பண்றது. காலம் டெலீட் பண்றதுங்களா? ஜஸ்ட் டெலீட் கொடுத்துருங்க. டெலீட்டு அப்புறம் இங்கே வந்து டெலீட் டேபிள் அது மாதிரிலாம் கொடுக்க வேணாம், வெறும் டெலீட் மட்டும் கொடுத்துட்டு இங்கே உங்கள் டேபிளோட நேம் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அண்ட் எந்த காலம்ஸ் டெலீட் பண்ண போறீங்க, ஸோ மீன்ஸ் காலம்ல ரோவை டெலீட் பண்ணுறது. ஓகே, காலம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தனி மெத்தட் இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ரோவை எந்த பர்டிகுலர் ரோவை நான் ரிமூவ் பண்ணுறோன்னு நினைக்கிறேனோ ஸோ அந்த பர்டிகுலர் ரோவை செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணுறது எப்படி பண்ணலாம், காலமோட நேமை வச்சு அண்ட் அதில் வந்து வேல்யூவை பாஸ் பண்ணலாம். லைக் இப்போ நேமுங்கிறது காலமோட நேமு. ஓகே, இதுக்குள்ள இப்போ சுரேஷ் அப்படிங்கிறத நீங்கள் பாஸ் பண்ணி ரன் பண்ணீங்கன்னா அந்த சுரேஷ்ன்னு இருக்கிற ரோ மட்டும் டெலீட் ஆகும். ஓகே, ஸோ சுரேஷ் அப்படிங்கிற ரோ மட்டும் டெலீட் ஆகும். அண்ட் நீங்கள் என்டையர் டேபிளில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணோம்னா ஜஸ்ட் டெலீட் அண்ட் டேபிளோட நேம் கொடுத்தீங்கன்னா என்டையர் டேபிளும் வந்து டெலீட் ஆயிடும். ஓகே, புரிஞ்சுங்களா? சார் இது ஆல்ரெடி சொல்லிட்டீங்க சார், இந்த காலம் வந்து டெலீட் ஆகாம இருந்துச்சு டெலீட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது. அப்போ வந்து நம்ம டேபிள் இருந்துச்சுங்க, சரிங்களா? ஸோ டேபிள் வந்து இருந்துச்சு, அதனால காலம் நேம் ஷோ ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம அப்புறம் என்ன பண்ணோம், ட்ராப் டேபிள் கொடுத்து டேபிளோட நேம் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு ரன் பண்ணோம், அந்த டேபிள் டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ டேபிள் டெலீட் ஆயிடுச்சுன்னா அதுல இருக்க காலம்ஸும் டெலீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஹலோ. ஓகே சார், பட் பர்டிகுலர் காலம் கேட்டேன். ஓகே, அது நம்ம வர்ற கிளாஸஸ்ல பார்க்கலாம். நம்ம டேபிள்ல வந்து ஆல்டர் டேபிள்ல ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஸோ ஆல்டர் டேபிள் அப்படின்னா ஒரு காலம் வந்து நீங்க ஆட் பண்ணவோ அந்த காலமோட ப்ராப்பர்ட்டி இல்லை டேட்டா டைப்பை மாற்றவோ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்டர் டேபிள் பார்க்குறப்போ இந்த காலமை டெலீட் பண்றது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஓகே, யா. தென் எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல்?
எஸ் சார். ஓகே, ஸோ யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ சொன்னதுல நீங்களே ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுங்க அண்ட் அதில் ஒர்க் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி காமிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பேஸ்டு ப்ராடக்ட்டு. நம்ம குவான்டிட்டி ஒரு எத்தனை பேர்த்துக்கு நம்ம பண்ண போகிறோம் அண்ட் என்ன டிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டா அதுவே இன்க்ரீடியன்ஸை கால்குலேட் பண்ணி எது எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ நான் இது வந்து பேக் அண்ட் ப்ராசஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது இந்த ஃபுட்டிங்கிற டேட்டா பேஸில் ஃபஸ்ட்டு யூஸ் ஃபுடி ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ கமாண்ட் ரன் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ வந்து ஃபுடி டேட்டா பேஸில் போயாச்சு, ரைட்? ஸோ இங்கே நம்ம ப்ரொசீஜர்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ப்ரொசீஜர் அண்ட் வியூஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ வியூஸ்க்கும் ப்ரொசீஜருக்கு என்ன வித்தியாசம்னா, வியூஸுங்கிறது நீங்கள் ஒரு கோடு எழுதுறீங்கல்ல, அந்த கோடை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த கோடை வந்து நீங்கள் அந்த வியூன்னு ஒரே ஒரு நேம் மட்டும் கொடுத்து நீங்கள் எப்படி ஃபங்க்ஷன் வந்து சேவ் பண்ணுறீங்க அந்த மாதிரி இதில் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் வியூங்கிறத. ஓகே, ஸோ இந்த வியூவை யூஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் அந்த கோடை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ப்ரொசீஜர் என்னன்னா, ப்ரொசீஜர் அதே தான். வியூஸில் வந்து நம்ம வேரியபிள்ஸை பாஸ் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ இப்போ ஏதோ ஒரு ஃபார்மட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வேரியபிள்ஸை பாஸ் பண்ண முடியாது வியூவில். ஓகே, ஆனால் ப்ரொசீஜரில் வேரியபிள்ஸை பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்ன போக போக நம்ம வேரியபிள்ஸ் எப்படி வியூஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் ப்ரொசீஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ரொசீஜர் வச்சு தான் எல்லா வெப் அப்ளிகேஷன்ஸுமே ரன் ஆகுது. ஓகே, ஸோ ப்ரொசீஜருங்கிறது நத்திங், உங்களோட கோடை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, அதில் அந்த வேர் கண்டிஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் நீங்கள் டைரெக்டாக அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ, தட் இஸ் என்வேர் கேரக்டர் வேல்யூவை டைரெக்டாக அந்த ஷூரைஸுங்கிறத பாஸ் பண்ணீங்க இல்லையா? ஸோ அதை டைரெக்டாக பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வேரியபிளை கொடுத்து பாஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வித்தியாசம், ரைட்? ஸோ நான் இங்கே ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் நாளைக்கு அந்த டேபிள் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ ப்ரொசீஜர் வியூஸுங்கிறது இங்கே மேலே இருக்கா? ஸோ இதில் நீங்கள் வியூஸுங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் ப்ரொசீஜருங்கிறது ப்ரோக்ராமபிலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அண்ட் ஸ்டோரேஜ் ப்ரொசீஜர் அதை கிளிக் பண்ணி தென் இங்கே உங்களோட ப்ரொசீஜர் இருக்கும், நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இதை பற்றி நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன். நம்ம ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுறப்போ இன்னும் கிளியராக சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னோட ப்ரொசீஜர் அண்ட் இதுக்குள்ளேயே நான் ரன் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் லைன் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ எந்த லைனுக்கு முன்னாடியும் 2 ஹைஃபனுக்கு மேலே போட்டிங்கன்னா அது வந்து கமாண்ட் லைனாக மாறிடும் இங்கே. ஸோ நம்ம அங்கே எப்படி கமாண்ட் லைன் பார்த்தோம், ஆஸ்ட்ரிச் யூஸ் பண்ணால் கமாண்ட் லைன். இங்கே வந்து 2 ஹைஃபனுக்கு மேலே போட்டிங்கன்னா அந்த லைன் வந்து கமாண்ட் லைனை கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம வந்து அந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இங்கே அதான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த EXE டிஸ் INGREங்கிறது ப்ரொசீஜரோட பேரு. ஓகே, ப்ரொசீஜரோட பேரு. EXEங்கிறது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கீ தான் EXEC அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதோட ப்ரொசீஜரோட பேரு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கமால கொடுத்துருக்கேன் இல்லையா, இது எல்லாமே வேரியபிளுக்கான இன்புட். ஓகே, இந்த பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி பாஸ்மதி அண்ட் 100 அப்படிங்கிறது எல்லாமே வேரியபிளுக்கான இன்புட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் டிஷ் என்ன டிஷ்ஷோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் மெயின் டிஷ் வந்து பிரியாணி. அண்ட் அந்த பிரியாணியில் என்ன பிரியாணி பண்ண போகிறோம் அது வந்து ஷப் டிஷ். ஓகே, ஸோ அதான் வந்து சிக்கன் பிரியாணி, ரைட்? ஸோ அதில் என்ன ரைஸில் பண்ண போகிறோம் பாஸ்மதின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே குவான்டிட்டி எவ்வளோ பேருக்கு பண்ணுறோம் அது குவான்டிட்டி. ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஷ் நேம் வந்திருக்கு, இன்க்ரீடியன்ட் வந்திருக்கு அண்ட் குவான்டிட்டி வந்திருக்கு. ஓகே, ஸோ ஒரே காலமில் நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூஸும் நம்மளால கொடுக்க முடியும், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 100 பேர்த்துக்கு கால்குலேட் பண்ணி என்னென்ன இன்க்ரீடியன்ட் எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி இதுவே பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ கேஜி தட் இஸ் கிலோகிராமும் அதே கொடுத்துருச்சு.
அண்ட் எவ்வளோ கிலோ வாங்கணுங்கிறது கொடுத்துருச்சு, அண்ட் எவ்வளோ கிராம் வாங்குறதுங்கிறதும் அதுவே மென்ஷன் பண்ணிடுச்சு. ஸோ இது எப்படி மென்ஷன் பண்ணுதுன்னா, ஒரு 1000 grams இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம், ரைட்? ஸோ எப்போ 1000 grams ரீச் பண்ணுதோ அப்போ கிலோகிராமா மாறிடணும்னு கமாண்ட் கொடுத்துருக்கேன் நான். ஓகே, ஸோ அதனால அது கன்வெர்ட் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கு, நீங்க பாஸ்மதி ரைஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ பாஸ்மதி ரைஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் பிரியாணி சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி டிஷ் நேம் வந்து சிக்கன் பிரியாணி பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் இங்க பாத்தீங்கன்னா என்ன பை பண்ணணும், சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நான் சிக்கன் வாங்கணும், ரைட்? ஸோ சாப்டு சிக்கன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, தேர் இஸ் சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஹியர். ஓகே, ஸோ சாப்டு சிக்கன் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இங்க சேஞ்ச் பண்றீங்க. ஸோ நான் மட்டன் பிரியாணி பண்றேன் அப்படின்னு MUTTON, this mutton biryani. Okay, then இதை செலக்ட் பண்ணி ரன் பண்றீங்க. ஓகே, ஸோ இப்போ மட்டன் பிரியாணி அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிடு மட்டன் வந்துருச்சு எனக்கு. ஓகே, ஸோ சாப்பிடு மட்டன் வந்துருச்சு அண்ட் மட்டன் பிரியாணி சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிற வேரியபிள்ஸ் மாற்ற எனக்கு உள்ள வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாஸ்மதி கொடுத்தா எனக்கு பாஸ்மதி ரைஸ் 25 kg வந்திருக்கா. அண்ட் இப்போ இங்கே வேற ரைஸ் சீரக சம்பா, ரைட்? ஓகே, ஸோ சீரக சம்பான்னு கொடுக்குறேன். அண்ட் இங்கே பாருங்க ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்டர் வைஸை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வைஸை வந்து பிரிண்ட் ஆகும். அதனால சீரக சம்பா RS அப்புறம் தானே வரும். இங்கே இருக்கு பாருங்க. ஸோ சீரக சம்பா ரைஸ் 25 kg. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெண்டு சேஞ்ச் பண்ணோம், ரெண்டு வேல்யூ மாறிடுச்சு, ரைட்? ஸோ இப்போ நான் குவான்டிட்டி மாத்துறேன். 100 to 123 கொடுக்குறேன், சரியா? ஒரு 123 பேருக்கு நான் குக் பண்ண போறேன், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா? 30.75 கிராமு பே லீஃப் அண்ட் காடமம் 61.5 கிராமு அண்ட் சாப்டு மட்டன் 30.75 கிலோகிராம், தட் இஸ் கேஜி. ஓகே, ஸோ எப்பெல்லாம் வந்து அது 1000 மேலே போகுதோ அப்பெல்லாம் வந்து கேஜியை கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு காமிக்கிறதுக்கான ரீசன் வந்து இதுவும் ஒரு டைப்பான ப்ராஜெக்ட், ரைட்? ஸோ இதில் வந்து நிறைய லாஜிக்ஸ் அண்ட் நிறைய கால்குலேஷன்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒருத்தருக்கு சமைச்சா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிட்டேன். அண்ட் அந்த ஒருத்தர்ல இருந்து குவான்டிட்டி வைஸை நான் மல்டிபிள் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ரைஸு அண்ட் மட்டன் இதெல்லாம் வந்து அவங்க சூஸ் பண்றத பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நீங்க இந்த டீட்டெயில் இதுதான் வந்து உங்க பேக்எண்டோட டேட்டா. இந்த டேட்டாவை எடுத்து பேக்எண்ட்ல கொடுத்து, ஓகே, தென் ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு ஸ்கிரீன்ல அழகா காமிச்சிட்டீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஃபினிஷ். ஓகே, ஸோ அதுல நீங்க இன்னும் டேட்டாஸ் தான் முக்கியம் இல்லையா? ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு சிக்கன் மட்டன் அண்ட் ஒரு 4-5 பிரியாணியோட டேட்டாஸ் இருக்கு, நான் இதுல ஃபீட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ நீங்க இருக்கிற இன்கிரீடியன்ட் என்னென்ன டிஷ்ஷஸ் உங்களுக்கு கிடைக்கிறோ எல்லா டிஷ்ஷஸும் இதுல ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராஜெக்ட் ஆகுது, ரைட்? ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.